ஹலோ guys, யூஎஸ் அமெரிக்காவின் மேரிலேண்ட் ஸ்டேட்ல உள்ள பால்டிமோர் நகர்ல பால்டிமோர் சிட்டில வந்து பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்து இருக்கு. இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்து பட்டாஸ்கோ ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்து 47 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டிருக்கு. 2 நகரங்களை இணைக்கக்கூடியது இந்த பிரிட்ஜ். 2.4 கிலோமீட்டர் லென்த்தை கொண்டுள்ளது இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் ஒரு நாளைக்கு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து டிராவல் பண்றாங்க. இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து ஒரு போர்ட் வந்து இருக்கு. பால்டிமோர் கப்பல் துறைமுகம் வந்து இருக்கு. இந்த பால்டிமோர் கப்பல் துறைமுகத்தில இருந்து கார்கோ ஷிப் வந்து புறப்பட்டுச்சுன்னா இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி அந்த கார்கோ ஷிப் வந்து போகும். ஸ்ரீலங்கால உள்ள கொழும்பு நோக்கி டிராவல் பண்றதுக்கு பால்டிமோர் துறைமுகத்தில இருந்து சிங்கப்பூர் பிளாகடு கார்கோ ஷிப்பான டாலி இந்த கார்கோ ஷிப் 26 மார்ச் 2024 அதிகாலை 12:50 மணி அளவில் இந்த டாலி கார்கோ ஷிப் வந்து புறப்படுது பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து. இந்த டாலி கார்கோ ஷிப் வந்து 300 மீட்டர் லென்த்தை கொண்டுள்ளது. 22 குரூப் மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க, எல்லாமே வந்து இந்தியன்ஸ். இந்த டாலி கார்கோ ஷிப் வந்து பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட 20 செகண்ட்ஸ்ல கார்கோ ஷிப்ல வந்து பவர் வந்து டோட்டலா கட் ஆகுது. எமர்ஜென்சி ஜெனரேட்டர் வந்து ஆன் பண்றாங்க. அந்த எமர்ஜென்சி ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆகுது. பட் ஆனா இந்த டாலி கார்கோ ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு போதுமான பவர் வந்து அந்த எமர்ஜென்சி ஜெனரேட்டர் வந்து கொடுக்கல. லைட் மட்டும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த டாலி கார்கோ ஷிப்ல கண்ட்ரோல்டே இல்லாம கட்டுப்பாடே இல்லாம டாலி கார்கோ ஷிப் வந்து பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை நோக்கி வருது. இந்த நியூஸை வந்து அந்த கார்கோ ஷிப்ல உள்ள அதாவது மெம்பர்ஸ் வந்து SOS மூலம் மேடே அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது டாலி கார்கோ ஷிப் வந்து கண்ட்ரோல்டே இல்லாம கட்டுப்பாடே இல்லாம இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை நோக்கி இது வந்து ஸ்பீடா வருது. கட்டுப்பாடே இல்லாம இந்த கார்கோ ஷிப் வருது. இந்த கார்கோ ஷிப் வந்து இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை வந்து இடிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு SOS வந்து கார்கோ ஷிப்ல உள்ள மெம்பர்ஸ் கார்கோ ஷிப் மூலம் அவங்க வந்து SOS வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த நியூஸ் கிடைத்த உடனே பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் இருக்குது, அதை வந்து டிராபிக் போலீஸ் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த SOS தெரிவித்ததுக்கு அப்புறம் 2 நிமிடத்துக்கு அப்புறம் கட்டுப்பாடே இல்லாம கண்ட்ரோல்டே இல்லாம இந்த டாலி கார்கோ ஷிப் வந்து ஸ்பீடா பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் அதோட பில்லர்ல இந்த கார்கோ ஷிப் வந்து ஸ்பீடா வந்து மோதுது. அதிகாலையில 1:30 மணி அளவுல மோதுது. ஷிப் வந்து மோதினது இல்லை, அந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்து முழுவதுமாக இடிந்து அந்த பெட்டஸ்கோ ரிவருக்குள்ளேயே விழுந்திருது. அதுக்கப்புறம் இந்த டாலி ஷிப்ல உள்ள 22 மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த காயமும் ஏற்படல. ஆனா இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ்ல வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா 8 பேர் வந்து இருந்திருக்காங்க. 8 பேர் வந்து இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்து இடிந்து விழுந்ததுல தண்ணீருக்குள்ள விழுந்திருக்காங்க. அவங்க வந்து மீட்கிறதுக்கு யூஎஸோட கோஸ்ட் கார்டு அவங்க வந்து விரைந்து வராங்க. அதுல வந்து 2 பேர் வந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. 6 பேர் வந்து அந்த பிரிட்ஜை வந்து ரீபூட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அந்த 6 பேர் வந்து இன்னும் மீட்கப்படல. அந்த 6 பேர் வந்து மேபி இறந்திருக்கலாம் அப்படின்ட்டு யூஎஸ் கோஸ்ட் கார்டு ஆபீசர்ஸ் அவங்க வந்து தெரிவித்திருக்காங்க. பட் ஆனா அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து இறந்திருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் சொல்லல. அந்த 6 பேர் வந்து இறந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ட்டு யூஎஸ் கோஸ்ட் கார்டு ஆபீசர்ஸ் அவங்க வந்து தெரிவித்திருக்காங்க. 6 பேர் வந்து இன்னும் கிடைக்கல. அவங்க வந்து யூஎஸ் கோஸ்ட் கார்டு ரெஸ்கியூ டீம் வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க. டாலி கார்கோ ஷிப் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த SOS மூலம் இந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜில் டிராவல் பண்றதுக்கு இருந்த பல பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அந்த SOS மூலம் அப்படின்ட்டு யூஎஸோட பிரசிடென்டான ஜோ பைடன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு. பால்டிமோர் துறைமுகம் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. 6 பேரை தேடுறதுக்கான ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அந்த பாலம் வந்து இடிந்த விதத்துல இன்னொரு பாலம் வந்து மறுபடியும் கட்டி தரப்படும் அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் அவர் வந்து தெரிவித்திருக்காங்க.